வணக்கம். என்எஸ் பிளாக் சேனல். என்எஸ் பிளாக் சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆளுங்கிற பட்டனையும் அழுத்துங்க. புதுசாக என் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது வீடியோ போட்டு ரொம்ப நாளாகுது. வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஒல்லியாக இருக்கிறவங்க அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, குண்டாக இருக்கிறவங்க அதிகமாக சாப்பிடுவாங்க, இப்படியெல்லாம் சில பேர் கருத்து வேறுபாடு வச்சுருக்காங்க. அதை பற்றி தாங்க பேச போகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வெயிலெலாம் எப்படி இருக்குது உங்கள் ஊரில்? எங்கள் ஊரில் பயங்கரமாக இருக்குங்க வெயில். என்னான்னு கேட்டிங்கன்னா, ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் அந்த ஒரிச்சா வயிறு தான், குண்டாக இருக்கிறவங்களுக்கும் அந்த ஒரிச்சா வயிறு தாங்க. சில பேர் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க, சில பேர் கம்மியாக சாப்பிடுவாங்க. அதனால் ஒல்லியாக இருக்கிறவங்க கம்மியாக சாப்பிடுவாங்க, குண்டாக இருக்கிறவங்க அதிகமாக சாப்பிடுவாங்க அப்படின்னு சில பேர் தாட்டு வச்சுருக்காங்க. அது பொய்யுங்க. என்ன, அது சுத்த பொய். நல்லா ஒல்லியாக உயரமாக இருக்கிறவங்க நிறையா சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்க சாப்பிட்ட மாதிரியே தெரியாது, வயிறும் தெரியாது, சுறுசுறுப்பாக வேலையை பார்த்துட்டு அவங்களுக்கு ஜீரணம் சீக்கிரம் ஆகிடும். இந்த கொஞ்சம் பாடியாக இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க நிறையாவும் சாப்பிட மாட்டாங்க. அவங்களால மூச்சு வாங்கும், கொஞ்சம் சோர்வாக ரெஸ்ட் எடுத்து வேலையை பார்ப்பாங்க. அதனால் என்ன நினைப்பாங்கன்னா, சில பேர் பாடியாக இருக்கிறதுனால தின்னுட்டு தூங்கி உடம்பை பெருக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சில பேர் தாட்டி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எந்த பழமொழியும் எதுக்கும் செட் ஆகாதுங்க. ஒல்லியாக இருக்கிறவங்களும் கம்மியாக சாப்பிட்றதுன்னு அர்த்தம் இல்லை, குண்டாக இருக்கிறவங்க அதிகமாக சாப்பிட்றதுன்னு அர்த்தம் கிடையாது. எல்லோரும் அவங்கவுங்க வயிற்றுக்கு சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க, அதுக்கான உழைப்பை கொடுத்து அது அவங்களுக்கு ஜீரணம் ஆகிடும். சில பேர் சாப்பிடவே மாட்டாங்க. அவங்கள பார்த்திங்கன்னா உடம்பு ஸ்ட்ரென்த் இல்லாமல் தலைவலி, வயிறு வலி, கால் வலி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நோக்கு கொஞ்சம் நல்லா சாப்பிடணும், சத்துள்ளதாக சாப்பிடணும், உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு அவங்க நினைக்கணும். மற்றவங்க சொன்னதுக்காக மற்றவங்க சாப்பிட முடியாது. அவங்கவுங்களுக்கு என்ன பழக்கம். சில பேர் 4 இட்லி சாப்பிடுவாங்க, 4 இட்லி ஒரு வடை சாப்பிடுவாங்க. சில பேர் 6 இட்லி ஒரு வடை சாப்பிடுவாங்க. சில பேர் 3 இட்லி ஒரு வடை சாப்பிடுவாங்க. அது அவங்கவுங்க பழக்க வழக்கம். அதனால் அவங்க சாப்பிட்றதுக்கான உடம்பு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. பசிக்கு தான் சாப்பிட்றோம். அது சில பேர் பழக்க வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. பசி எரிஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கிங்களேன், ருசி தெரியாதுன்னுவாங்க. சில பேர் ருசிக்காகவே சாப்பிடுவாங்க. சட்னியில் உப்பு இல்லை, ஆஹா சட்னியில் உரப்பே இல்லை, காரம் அதிகமாக இருக்குது, இதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதனால் யாரும் கெஸ் பண்ணலாம் முடியாதுங்க. இதனால் அது, அதனால் இது அப்படின்லாம் சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. அது உடம்பை பொறுத்தது, மனசை பொறுத்தது. சாப்பிட்ணுன்னாலும் அதுக்கும் மனசு இருந்தால் தான் சாப்பிட முடியும். பசிக்குதே அப்படிங்கிறதுனால போய் சாப்பிட்டா ஏதோ ஒரு வேலை வந்துடும், அப்படியே வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. சில பேர் சாப்பிடாமலே ஆக்டிவாக இருப்பாங்க, தண்ணியை குடிச்சிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு ஆக்டிவாக இருப்பாங்க. சில பேர் நல்லா சாப்பிடுவாங்க, ரொம்ப சோர்வாக இருக்கும். அதனால குண்டாக இருக்கிறவங்க சாப்பிட்றாங்க, ஒல்லியாக இருக்கிறவங்க சாப்பிட மாட்டாங்க. இதெல்லாம் சும்மா வீண் கருத்துங்க. அதெல்லாம் எப்போதுமே இதெல்லாம் உண்மை கிடையாது. உடம்பை வச்சோ உள்ளத்தை வச்சோ அதெல்லாம் கணிக்க முடியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, உருவத்தை வச்சு தான் எடை போடுறாங்க. ஏப்பா எம்மா வாட்ட சாட்டமாக பாடியாக இருக்காங்க, அவங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க, அதனால தான் அப்படி இருக்காங்க. பாருங்கள், எங்கள் வீட்லேயே ஒன்று இருக்குது பாருங்கள், நோஞ்ச பூனை. சாப்பிடவே சாப்பிடாது. கேட்டால் நான் அப்புறம் சாப்பிட்றேன்ட்டு சாப்பிடவே சாப்பிடாதுங்க. நல்லா சாப்பிட்டா தானே உடம்பு தேரும் அப்படின்வாங்க. அது ரைட்டு தான். ஆனால் சத்துள்ளதாக, அதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றவங்க சாப்பிட்லேன்னு அர்த்தம் இல்லை. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் அதுவும் ஒரு உணவு தானே. ஜூஸ் குடித்தா என்ன, காப்பி குடித்தா என்ன? காப்பி குடித்தா கெடுதல், ஜூஸ் குடித்தா உடம்புக்கு நல்லது, அது தெரியும். ஆனால் சில பேருக்கு அந்த ஹேபிட்டு, காப்பி குடித்து தான் ஆகணும் அப்படிங்கிறது. அதுலேயும் சத்து இல்லாமல் இல்லை, பால் இருக்குது. அதே போல் ஜூஸ் குடித்தாங்கன்னா பழ ஜூஸ் வயிறு புண்ணாகாமல் இருக்கும். அதனால் எதுவுமே கெடுதல் இல்லை, நல்லது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ டாக்டர்ஸுகளே பாருங்கள், ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க.
எந்த ஒரு வியாதிக்கும் சொல்யூஷன் இதுதான், இதனால தான் இந்த வியாதி வருது, இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நிறுத்தினாலும் வியாதி வராமல் இருக்குதா பாருங்கள். ஹார்ட் அட்டாக் பாருங்கள் எல்லாருக்கும் வருது. அதாவது கெட்ட பழக்கம் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் உள்ளவங்களுக்கு வரும்னு சொல்கிறாங்க. அது இல்லாதவங்களுக்கும் தான், நார்மலாக உள்ளவங்களுக்கும் தான் ஹார்ட் அட்டாக்கு. அதனால் இதனால் அதனால் இதுங்கிறது ஒப்பிட்டு பேசுகிறது தவறான ஹேபிட்டுங்க. அது எதுக்குமே எதையும் ஒப்பிட முடியாது. இப்போ இருக்கிற அப்போ ஒப்பிடலாம். இப்போ காலகட்டத்தில் அப்போல்லாம் வந்து யாரோ ஒருத்தருக்கு டயாபிட்டிஸ் இருக்கும்பாங்க, யாரோ ஒருத்தருக்கு உடம்பு முடியல அப்படிம்பாங்க. கிராமத்தில் ஆரோக்கியமாக இருப்பாங்க பழையது சாப்பிட்டுட்டு. இப்போ பாருங்கள், ஃபாஸ்ட்டு ஃபுட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாம் வியாதி வியாதி வியாதின்னு யாரை கேட்டாலும் 30 வயசுக்கு மேலே டயாபிட்டிஸ் இருக்குங்கிறாங்க, பிபி இருக்குங்கிறாங்க. இப்போ இன்னும் சொல்லப்போனால் கேன்சர் ஆல்மோஸ்ட் ஒவ்வொருத்தருக்காக பரவிட்டு இருக்குதுங்க. அது எதனால் வருதுன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. இன்ஜெக்ஷன் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அதுக்கு வந்து சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு தான் போடணுமா அந்த இன்ஜெக்ஷனும். என்ன பண்ணுறாங்க, போடுறாங்களா போடலையா, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கா தெரியல. அது எதனால் வருது? அது நோயே கிடையாது. அது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாததுனால ஏதோ பிளட்டு கிளாக் ஆகி அது வந்து அது கட்டியாக போயிடுது. அந்த பிளட்டு கட்டி ஆகிறதுனால அது வந்து அங்கே இங்கேயும் ரத்த ஓட்டம் சீராக போகாமல் மயக்கம் அது இதுன்னு சிம்டம்ஸ் காமிச்சு கண்டுபிடிச்சி அதை வந்து வியாதி பெருசாக ஆகிடுது. அது அப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் அது தேங்கி தேங்கி நிற்க உடம்பு முழுக்க பரவுது. அது வந்து கடைசியில் உயிரையே சாப்பிடுதுங்கிறாங்க. மோஸ்ட்லி இந்த வியாதி எல்லாருக்கும் நிறையா பேருக்கு பரவிட்டுருக்கு. அதுக்கான வழிமுறைகள் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. அதனால் எல்லோரும் நல்லா ஆரோக்கியமான ஃபுட்டை சாப்பிடுங்க. யாரும் யாரையும் பார்த்து பொறாமப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து போங்க. உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துங்க. முக்கியமாக வீட்டு பிள்ளைங்கள நல்லபடியாக வளர்த்து ஸ்கூல் அனுப்பி படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி அவங்கவுங்க குடும்பத்தை உருவாக்கி விடுங்க. நமக்கு செய்வாங்கன்னு எதிர்பார்ப்பே வேண்டாம். செய்யறதுக்கான உடம்பு அவங்கள்ட்ட கிடையாது. அதனால் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தவறு. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கணும். ஒருத்தர் குறை சொல்லாமல் நிம்மதியாக இருக்க கற்றுங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.